வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் ராஜ்மா, ஒரு நாள் நிலக்கடலை, ஒரு நாள் பாசிப்பயிறு, அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும். எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி, அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் வேக வைத்த காய்கறிகளினுடைய சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல புரதம் வேணும். முட்டை சாப்பிட்றவங்க நல்ல 2 முட்டை ஆம்லெட்டாவோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கொள்ளும். இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் சாப்பிட்லாம். நல்ல பால் பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் 4 பாதாம் பருப்பு, நிலக்கடலை. இப்படித்தான் நம்ம காலை உணவு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன், காலை உணவு இதெல்லாம் இருக்கணும்னே. சார் இதெல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாக கேட்குறான். ஏன்னா அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. காலை உணவு இது மட்டும்தான். பசிக்குமே, பசித்தால் நம் உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம். 11 மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்கில் ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு